நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. அவருடைய பரப்புரையெல்லாம் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் தீனி போடும். பெரிய காமெடி படங்கள் வந்து சமீபத்தில் இல்லை. அந்த பஞ்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தாவேகாவினர் வந்து தீர்த்துட்டு இருக்காங்க. தாவேகாவினர் தான் வந்து கோமாளித்தனமாக பண்ணுறாங்களா, கட்சி தலைமையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா, கட்சி தலைவர் விஜய் இருக்கார்ல, அவருமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோமாளித்தனங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. வயசு அவருக்கு 52, அதில் வந்து பெரம்பூரில் 52ன்னு போட்டிருக்காரு, திருச்சி கிழக்கில் வந்து 51ன்னு போட்டிருக்காரு. ஒரு அடிப்படை அறிவு ஒரு தலைவனுக்கே இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதாவது ஒருத்தர் வந்து வேட்பு மனுவை தயார் செய்து கொடுத்தா கூட அதை வந்து சரிபார்க்க வேண்டியவன் ஒரு தலைவன் தானே. அந்த அந்த அடிப்படை புரிதல் இல்லையா? அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் அறிவு இல்லை, எதுவுமே இல்லை. அவருடைய வேட்பாளர் ராமுன்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த ராமுவோடைய பேரை சொல்லாம பிஜேபி வேட்பாளர் அதே வந்து மனவெளியில் நிற்கிறவர், அவருடைய பேர் வந்து செல்வம், அவரோட பேரை சொல்றாருங்க. அப்போ ஒரு வேட்பாளர் பக்கத்துல நிற்கிறாரு, அவரோட பேரே இவருக்கு தெரியல. அப்போ இவர் எப்படிப்பட்ட அரசியல் ஞானம் படைத்தவராக இருப்பார்னு நீங்கள் பார்த்து படிக்கிறாரு. பார்த்து படிக்கும் போது அவர் வந்து நான் என்னுடைய உச்சத்தை விட்டு வந்தேன், என்னுடைய வாழ்க்கையை விட்டு வந்தேன், எவ்வளோ பெரிய வாழ்க்கை, அதை நான் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்னு எனக்கு தெரியல. அண்ணாலேருந்து எம்ஜிஆர்லேருந்து கலைஞர்லேருந்து ஜெயலலிதாமையார்லேருந்து இப்போ இருக்கிற ஸ்டாலின்லேருந்து எடப்பாடியிலேருந்து எல்லாருமே பிரபலங்களாக தாங்க இருக்கிறாங்க. எல்லாருமே பெரிய ஒரு அந்தஸ்துலேயும் ஒரு மரியாதையோடு தான் இருக்கிறாங்க, பெரிய வாழ்க்கை தரத்தில் தான் இருக்காங்க. இவர் மட்டும்தான் விட்டுட்டு வராரா? இவர் மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரா? நீங்கள் திட்டமிட்டு எல்லா பக்கமும் ஆட்களை வந்து கூட்டுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் இருக்க மாதிரி, பெரிய ஒரு நடிகர்ங்கிற மாதிரி, எப்பா இவ்வளோ பெரிய செல்வாக்கா, விஜய் போகிற பக்கமெல்லாம் திபு திபுன்னு கூட்டம் வருதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறீங்க. ஃபேப்ரிகேட்டர்னு சொல்லுவாங்க. செயற்கையாக நீங்கள் உருவாக்க பார்க்குறீங்க. நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கஞ்சா கொடுத்துருக்கீங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லவ் ஜோதிடம்னு என்னமோ பண்ணுற ஒரு பெண்மணிக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க, இன்னொருத்தர் வந்து பாலியல் குற்றத்தில் வந்து சம்மந்தப்பட்டவர் கொடுத்துருக்கீங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி ஏற்பு பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து இந்த வாணியம்பாடியில், அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கீங்க. இப்படி நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கவங்க எல்லாருமே வந்து குற்றவாளிகள். ஒரு கோமாளி தலைவர் அப்படிங்கிறது தான் உண்மை. அது வரப்போகிற எலெக்ஷனில் அதனுடைய ரிசல்ட்டில் அது பிரதிபலிக்க தான் போகுது. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில, கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதியிலையும் பரப்புரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாண்டிச்சேரி போயிட்டார், வேற ஸ்டேட்டுக்கே போயிட்டாரு சார். அவரோட பரப்புரைலாம் நாளுக்கு நாள் தீவிரமாவதா இல்ல ஒரே ஸ்கிரிப்டை தான் படிக்கிறாரா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது இப்போ அவருடைய பரப்புரையெல்லாம் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் தீனி போடுது. அதுதான் உண்மை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து நல்ல காமெடி படம் வரல. இந்த பொங்கலுக்கு வந்து டிடிடின்னு ஒரு படம் வந்துச்சு, அது கூட கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய காமெடி படங்கள் வந்து சமீபத்தில் இல்லை. அந்த அந்த பஞ்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தாவேகாவினர் வந்து தீர்த்துட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காமெடி படத்துக்கு என்ன எஃபெக்ட் இருக்குமோ, ஒரு காமெடி படத்தை பார்த்தா ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வயிறு குழுங்க வந்து சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்களோ, அப்படி வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து வைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிளாஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தாவேகாவினர். சரி, தாவேகாவினர் தான் வந்து கோமாளித்தனமாக பண்ணுறாங்களா, கட்சி தலைமையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா, கட்சி தலைவர் விஜய் இருக்கார்ல, அவருமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோமாளித்தனங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றுமே இல்லை, சாதாரணமான ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்க. 2 தொகுதியில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. பெரம்பூர், திருச்சி கிழக்கு. பெரம்பூரில் தாக்கல் பண்ண வேட்புமனுக்கும் திருச்சி கிழக்கில் தாக்கல் பண்ணியிருக்கிற வேட்புமனுக்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்குது. ஒற்றுமைகள் இல்லை, வேற்றுமைகள் இருக்குது. வயசு சாதாரணமாக எடுத்துங்களேன், வேற விஷயத்தில் தப்பு செஞ்சிருந்தான்னு சொன்னால் கூட பரவாயில்ல. வயசு அவருக்கு 52, அதில் வந்து பெரம்பூரில் 52ன்னு போட்டிருக்காரு, திருச்சி கிழக்கில் வந்து 51ன்னு போட்டிருக்காரு. ஒரு அடிப்படை அறிவு ஒரு தலைவனுக்கே இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதாவது ஒருத்தர் வந்து வேட்பு மனுவை தயார் செய்து கொடுத்தா கூட அதை வந்து சரிபார்க்க வேண்டியவன் ஒரு தலைவன் தானே. அந்த அந்த அடிப்படை புரிதல் இல்லையா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெரம்பூர்ல வேட்பு மனு தாக்கல் பண்ணப்ப அவருடைய மனைவிக்கு, மகனுக்கு, மகளுக்கு, அம்மாக்கு, அப்பாக்கு எல்லாருக்கும் கடன் கொடுத்ததா வந்து அவர் வந்து அந்த குறிப்பிட்டிருக்கிறாரு. இது வந்து ஒரு ஆடிட்டர் வந்து இவருக்கு எழுதி வந்து இந்த மாதிரி வந்து குறிப்பிட்டிடலாம் அப்படின்னு சொன்னா கூட
இவர் வந்து அதை பார்த்து வெரிஃபை பண்றவர், ஏங்க இது என்ன இப்படிலாம் நம்ம எழுதி கொடுத்தோம்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடன் கொடுத்ததா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா, அதனால கேலியும் கிண்டலுமா மாறிடுமே, நம்மள வந்து நகைச்சுவையா வந்து எல்லாரும் பார்க்க எதிர்கட்சிகள் ஆரம்பிச்சிருவாங்களே. இது ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்க. பேசுறாங்கல்ல விமர்சனம் பண்ணுவாங்களே, இது அது வந்து அசிங்கமாயிருமே நமக்கு, அதனால இது வேண்டாங்கன்னு தவிர்க்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் சரிங்க, இப்படி ஒரு விஷயத்த ஒரு ஆடிட்டர் சொன்னா கூட தவிர்த்து அந்த ஆடிட்டரை வெளியில போக சொல்லியிருக்கணும். அதை கூட செய்யாம தாக்கல் பண்றாரு. ஒரு சாதாரண அரசியல் புரிதல் இருந்தாலே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமே சார். அப்ப அரசியல் புரிதல் இல்லைன்றீங்களா? அரசியல் புரிதல் இல்ல, அரசியல் அறிவு இல்ல, எதுவுமே இல்ல. நீங்க வந்து இன்னைக்கு வந்து தொண்டர்கள் வந்து முட்டாள்தனமா பிஹேவ் பண்றாங்களா அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஒரு தர்பூசணி பழம் முழு பணத்தை வந்து தூக்கி கீழ இருந்து அவர் நிக்கிறாருல அந்த கூண்டு, அது உள்ளே போட்டாங்க. என்ன சார் நடத்திட்டு இருக்காங்க? அப்ப ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் தொண்டரை தானே சார் வந்து கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்த முடியாதுங்க. நீங்க தலைவர் நீங்க சரியா இருந்தானதானே தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியும். தலைவர் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி அப்படிங்கிற மாதிரி தலைவனே வந்து ஒரு தற்குறித்தனமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் போது தொண்டர்கள் அதை ஃபாலோ பண்ணதானே செய்வாங்க. ஒண்ணுமே இல்லை. பாண்டிச்சேரி பரப்புரையில இன்னைக்கு பேசுற இடத்துல பாத்தீங்கன்னா தவளக்குப்பம்னு ஒரு ஏரியால எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மணவெளின்னு நான் நினைக்கிறேன், ஒரு தொகுதியில அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வேட்பாளர் ராமுன்னு ஒருத்தர் நிக்கிறாரு. அந்த ராமுவோடைய பேரை சொல்லாம பிஜேபி வேட்பாளர் அதே வந்து மணவெளியில் நிக்கிறவர், அவருடைய பேர் வந்து செல்வம். அவர் ஆல்ரெடி சபாநாயகர்லாம் இருந்திருக்காரு பிஜேபியில. அவரோட பேரை சொல்றாருங்க. இந்த தொகுதியில வந்து ராமுக்கு ஓட்டு போட்டு ஆதரவு கொடுங்க தாவேக்காவினருக்கு தொண்டர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் இந்த தொகுதியில வந்து செல்வத்துக்கு வந்து ஓட்டு போட்டு நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு வேட்பாளர் பக்கத்துல நிக்கிறாரு, அவரோட பேரே இவருக்கு தெரியல. அப்ப இவர் எப்படிப்பட்ட அரசியல் ஞானம் படைத்தவரா இருப்பாருன்னு நீங்க பாத்து சார். கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியுது. பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறம் விஜய் இப்படி பேசுறாரான்ற மாதிரி என்னால் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியுது. ஆமா, பாண்டிச்சேரிக்கு போனதுக்கு அப்புறம் தான் விஜய் இப்படி பேசுறாரா அப்படிங்கறது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா பாண்டிச்சேரிக்கு போனதுனால கொஞ்சம் கூடுதலா பேசுறாரு வேணா நம்ம சொல்லலாம். வழக்கமாவே இப்படிதான் பேசுறாரு. நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கரூர்லயே பாத்தீங்கன்னா உளர ஆரம்பிச்சிட்டாரு. கரூர் பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா வாயெல்லாம் குளர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பெரம்பூர்ல வந்து பிரச்சாரம் பண்ணும்போதும் குளத்தூர்ல பிரச்சாரம் பண்ணும்போதும் வாயெல்லாம் குளர ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா பக்கமும் வந்து வாய் குளருது. படிச்சு எங்க பார்த்து தாங்க படிக்கிறாரு. அவருடைய வழிகளை பார்த்து படிக்கிறாரு. பார்த்து படிக்கும் போது அவர் வந்து நான் என்னுடைய உச்சத்தை விட்டு வந்தேன், என்னுடைய வாழ்க்கையை விட்டு வந்தேன், எவ்வளவு பெரிய வாழ்க்கை அதை நான் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் அப்படின்னா ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? எல்லாரும் இதை விட பெரிய பேரும் புகழும் இருந்தவங்க தான். அண்ணால இருந்து எம்ஜிஆர்ல இருந்து கலைஞர்ல இருந்து ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து இப்ப இருக்கிற ஸ்டாலின்ல இருந்து எடப்பாடியில இருந்து எல்லாருமே பிரபலங்களா தாங்க இருக்கிறாங்க. எல்லாருமே பெரிய ஒரு அந்தஸ்துலையும் ஒரு மரியாதையோடு தான் இருக்கிறாங்க. பெரிய வாழ்க்கை தரத்துல தான் இருக்காங்க. இவர் மட்டும்தான் விட்டுட்டு வராரா? இவர் மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரா? சரி, என்ன விட்டுட்டு வராரு? அவர் வந்து சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறாரு. சார்ட்டர்ட் ஃபிளைட்ல எங்க போறாரு? சரி, ஒரு 80 கோடி ரூபா பிசினஸ், அது பாம்பேக்கு போய் நம்ம பண்ணிட்டு வந்தாதான் நமக்கு அது லாபம் கிடைக்கும். அதுல ஒரு 80 லட்சம் போனா பரவாயில்ல, 40 லட்சம் போனா பரவாயில்லன்னு ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட் போய் ஒரு பிசினஸ் பேசிட்டு வந்தா பரவாயில்ல. இந்த சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்துட்டு போய் பாம்பேக்கு 40 லட்சம் செலவழிச்சு அட்லியோட மனைவிக்கு வந்து சீமந்தம் வளகாப்புன்னு சொல்லி 2 பேரும் இப்படி தோல்ல போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு வர்றாரு. அதுவும் அரசியலுக்கெல்லாம் ரொம்ப சூடா போயிட்டு இருக்க நேரத்துல அந்த பயணம் போயிருக்காரு. இவருக்கு சூடெல்லாம் கிடையாதுங்க. இவருக்கு சூடெல்லாம் கிடையாது. அவரு அதான் சொல்றேன்ல, எதை பத்தியுமே அவர் கவலைப்படலைங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்டாலின், எடப்பாடி, இன்னும் எல்லா தலைவர்களும் சீமான்ல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5 தொகுதிகள் வந்து இப்ப பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபயர் டைம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கதே ஒரு 18 நாள் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாம் அங்கேயும் இங்கேயும் வெயிலையும் மழையிலையும் எதை பத்தியும் கவலைப்படல. சாப்பாடு பார்க்கல, தண்ணி பார்க்கல, ஒண்ணுக்கு போறதை பார்க்கல, சுத்திட்டு இருக்கிறாங்க. இவர் எப்படின்னா ஒரு பெரம்பூருக்கு வந்தாரு, பெரம்பூருக்கு வந்த அன்னைக்கு ஒரு குளத்தூர் போனாரு, வில்லிவாக்கத்துக்கு போல, அப்புறம் அடுத்து ஒரு தொகுதி கொடுத்தாங்க, அந்த தொகுதிக்கு போல வீட்டுக்கு போயிட்டாரு. பாதுகாப்பு குறைபாடுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாரும் தானங்க போறாங்க. பாதுகாப்பு குறைபாடுன்னா ஒரு 4000-5000 போலீஸ் இவருக்காண்டி போடுவாங்களா? ராணுவத்தை வந்து இவருக்கு வந்து இறக்குவாங்களா? விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வராரு. உலகத்துல இல்லாத அதிசய பிறவியா நீங்க? எனக்கு கேட்கிறேன் நானே. இன்னைக்கு இதுக்கு வரைக்கும் அரசியல் பண்ண தலைவர்கள் நம்ம சொன்ன பேர்லாம் தான். எம்ஜிஆர்லாம் அரசியல் பண்ணலையா? எம்ஜிஆருக்கும் உங்களை விட வந்து பல மடங்கு வந்து மக்கள் கவர்ச்சி இருந்துச்சு. மக்கள் தலைவரா வந்து எம்ஜிஆர் இருந்தாரு, மக்கள் வள்ளலா எம்ஜிஆர் இருந்தாரு. அவரெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு போலையா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஏதோ ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு ரசிகர் வந்து கத்தியை தூக்கி எம்ஜிஆர் மேல வீசியிருக்காரு. ஆனா எம்ஜிஆர் அதை வந்து சூசகமா பிடிச்சிருக்காரு அந்த கத்தியை. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு.
இது எல்லாருக்கும் உள்ளதுதான். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கத்தான் செய்யும். அதை நம்ம பாதுகாத்து தான் இருக்கணும். மக்களோட நீங்க வரும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தாவேக்கான்னு சொல்ல முடியாது. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க கட்சி டிஎம்கே உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது. பல கட்சிக்காரங்க அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. ஒருத்தர் ரெண்டு ஒரு செருப்பை தூக்கி எறிவான். நீங்க விஜயகாந்த் மரணத்துக்கு போனீங்க, அடிச்சானா செருப்பை தூக்கி என்ன செஞ்சீங்க? என்ன பாதுகாப்பு குறைபாடு வந்துச்சு? சரி, பாதுகாப்பு குறைபாடு வந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, அட்லி மனைவியோடைய விஷயத்துக்கு போறீங்க, அங்க எங்க பாதுகாப்பு குறைபாடு வந்துருச்சு? நீங்க வந்து ஒரு ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு திரிஷாவோட போறீங்க, அங்க எங்க பாதுகாப்பு குறைபாடு வந்துருச்சு? எங்க உங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு வந்து? டிஜிபி ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க பொன்ராம் மேல, அங்க எங்க பாதுகாப்பு குறைபாடு வந்துச்சு? நீங்க திட்டமிட்டு எல்லா பக்கமும் ஆட்களை வந்து கூட்டுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் இருக்க மாதிரி, பெரிய ஒரு நடிகர்ங்கிற மாதிரி, எப்பா இவ்வளவு பெரிய செல்வாக்கா, விஜய் போற பக்கம்லாம் திபு திபுன்னு கூட்டம் வருதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறீங்க. ஃபேப்ரிகேட்டர்னு சொல்லுவாங்க. செயற்கையா நீங்க உருவாக்க பாக்குறீங்க. அதுதான் வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா, இது இந்த அரசியலுக்கு எனக்கு தெரிஞ்சு தகுதி இல்லை சார். இன்னைக்கு வந்தார்ல பாண்டிச்சேரிக்கு, அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை தொகுதிகள் இருக்கு? 234 தொகுதிகள் இருக்கு. அவர் ஒரு பெரம்பூரும், ஒரு குளத்தூரும், ஒரு திருச்சியும், ஒரு அங்க இருக்கிற ஒரு 4 தொகுதியை மட்டும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். நீ மற்ற இடங்கள்லாம் எப்போ போவார்? மதுரைக்கு எப்போ போவார்? திருநெல்வேலிக்கு எப்போ போவார்? ராமநாதபுரத்துக்கு எப்போ போவார்? கோயம்புத்தூருக்கு எப்போ போவார்? எல்லா இடத்துக்கும் எப்போ போவார்? அதுக்கு நாள் இருக்கா? இல்லை சார், மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் ஒரு தலைவர் இருப்பாங்க, மாவட்டத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. ஆனால் இந்த இவர் கட்சியில தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் இவர் மட்டுமே போறாரு. அடுத்த கட்ட தலைவர்கள் யாருமே இல்லாதது ஒரு பெரிய சிக்கலா சார். அடுத்த கட்ட தலைவரை விடுங்க. அந்த திருத்தணின்னு நினைக்கிறேன். திருத்தணியில பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேட்பாளரா வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா போய் சீட்டு கேட்டுக்காரு, இந்த மாதிரி வந்து கொடுங்க அப்படின்னா, நீங்க பாத்துப்பீங்களா அப்படின்னா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அவர் சீட்டை கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சு என்னன்னா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னோன்னா ஒரு 5 கோடி செலவழிப்பார் போல. ஓகே, ஒரு பெரிய ஒரு பின்புலம் உள்ளவர் போலன்னு சொல்லி விசாரிக்காம சீட்டை கொடுத்துட்டாங்க. கடைசியில் இப்ப என்ன பாத்தீங்கன்னா, ஒரு துண்டை போட்டுக்கிட்டு தாவேக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா தனியா போயிட்டு இருக்காரு. நான் தாவேக்கா வேட்பாளர் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தாவேக்கா வேட்பாளர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அரசியல் வரலாறு நடந்திருக்காங்க. பார்த்ததே கிடையாது. சுயேட்சையா நிக்கிறவங்க கூட என்ன பண்ணா, ஒரு 2 பேர் நண்பர்களை 4 பேரை கூட்டிட்டு, டே டீ வாங்கி தரேன், பிரியாணி வாங்கி தரேன், வாடா அப்படின்னு சொல்லி கூட கூட்டிட்டு போய் துணைக்கு ஒரு துணைக்கு கூட்டிட்டு போய் அரசியல் ஓட்டு கேட்பாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா சத்யபிரபுங்கிறவர் தனியா ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காருங்க திருத்தணியில. திருத்தணி இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமா அடிக்கும். ஏப்ரல் மாசம் மொட்டை வெயில்ல அவர் வாட்டம் வந்து தனியா போய் தாவேக்கா வேட்பாளர் சுத்திட்டு இருக்காரு. இது அசிங்கம் தானே சார்? அவங்க கட்சியில அதிருப்தி தெரிவிச்சிட்டாங்க சார். வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. யாரு வருவாங்க? நீங்க வந்து எல்லா பக்கமும் நீங்க யாருக்கு சீட்டு கொடுக்குறீங்க? நீங்க சீட்டு கொடுத்துருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கஞ்சா குடிக்கி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லவ் ஜோதிடம் என்னமோ பண்ற ஒரு பெண்மணிக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க, இன்னொருத்தர் வந்து பாலியல் குற்றத்தில் வந்து சம்மந்தப்பட்டவர் கொடுத்துருக்கீங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி ஏற்பு பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து இந்த வாணியம்பாடியில், அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கிறீங்க. இப்படி நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கவங்க எல்லாருமே வந்து குற்றவாளிகள், அதாவது வந்து எந்த நேரத்துலையும் கைது செய்யப்படலாங்கிற ஆட்களுக்கு சீட்டை கொடுத்துருக்கீங்க. இவெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடுமா சார்? இப்படி குற்ற பின்னணி உள்ளாருங்க. அதுவும் இல்லாமல் 106 பேர் வந்து அந்த வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்காங்களா, எல்லாமே வேற கட்சியிலேருந்து வந்தவங்களா சார்? அப்போ சொந்த கட்சியில் ஆளே இல்லையா சார்? அதுதான் இதுல என்ன காமெடினா, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க யாரோடையும் கூட்டணி கிடையாது, தனித்து போட்டிடுறோம்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவர் அவர் அந்த வார்த்தையை சொல்றதுக்கே அவருக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இப்போ டிஎம்கேனா ஒரு 23 பேரோட கூட்டணி, ஏடிஎம்கே ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி, என்டிஏ கூட்டணின்னு இருக்காங்க. ஆனா இவர் அனைத்து கட்சி கூட்டணி. ஏன் தெரியுமா? இவர் டிஎம்கேல இருந்து உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு, உறுப்பினர்களுக்கு ஒரு கொடுத்திருக்காரு, பாஜக கொடுத்திருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சியில கொடுத்திருக்காரு, நாம் தமிழர் கட்சியில கொடுத்திருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கொடுத்திருக்காரு, சசிகலா ராமதாஸ் கட்சி இருக்குல்ல ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்க, அதுலயும் ஒரு 2 பேரை கூப்பிட்டு சீட்டு கொடுத்திருக்காரு. இப்படி அதாவது உங்க கட்சி அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய கட்சியில போஸ்ட் ஓட்டுறவனுக்கு தான் சீட்டுன்னாரு. போஸ்ட் ஓட்டுறவனுக்கு சீட்டு கொடுத்தாரா? ஆனா போஸ்ட் ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம பாராட்டணும். யாருன்னா நம்ம பேசினோம் இல்லையா, அந்த திருத்தணி வேட்பாளர் சத்யபிரபு, அவர் வந்து எப்படின்னா நைட்டு சாயந்தரம் வந்து 7 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு நைட்டு 10-12:30 மணி ஆனோன்னா சின்ன சின்ன போஸ்டரா எடுத்துட்டு போய் அவரே பசத்தடையே ஓட்டுறாரு. எல்லாத்தையுமே அவரே பண்ணிக்கிறார். அவர் வேற யாரும் எல்லாரும் அவர் தெருவுல உள்ள திருத்தணி தெருவுல எல்லாம் பாத்தீங்கன்னா சத்யபிரபு தாவேக்கா வேட்பாளர்னு அவரே போஸ்ட் ஓட்டுறாரு. அப்ப போஸ்ட் ஓட்டருக்கு சீட்டு கொடுப்பேன்னு சொன்னது உண்மையா போச்சு. ஒருத்தருக்காவது கொடுத்துருக்காரு. டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சார். அங்க கடையில போய் டீ குடிக்கலாமா அவரே போய் கேட்கிறாரு. நான் கேட்பாரு, பாவம் எவ்வளவு பரிதாபமா இருக்காரு பாருங்க. ஏங்க இது வந்து எப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, ஆரம்பத்துல சொன்னேன்ல, காமெடிக்கு பஞ்சம் எல்லாம் பண்ணிட்டாங்க.
இந்த 2026 எலெக்ஷன்ல உங்களுக்கு காமெடி ஃபில்லிங்க்கு ஒரு கட்சி இல்லாமல் இருந்துச்சு. அதை வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து தொண்டர்கள் பண்றாங்களா அப்படின்னா அடிமட்ட தொண்டர்களும் பண்றாங்க, இரண்டாம் கட்ட தலைவர்களும் பண்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் வந்து அவர் என்னமோ பார்த்தீங்கன்னா பாட்டில உடைச்சிட்டாங்க அது இதுன்னு சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவேசமா வந்து பேசுறாரு. ஸோ அவர் வந்து ரஜினிகாந்தை பத்தி பேசுறது, விஜயை பத்தி பேசுறது, எல்லாரையும் வந்து பேசி கட்சிக்கு எப்படி எப்படி பாதகம் உண்டு பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து ஆதவர்ஜனா பண்ணிட்டு இருக்காரு. புஷி ஆனந்த் அவர் எனக்கு தெரிஞ்சு டி நகர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரா? இன்னும் பண்ணல. காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அது வந்து ஒரு பாண்டிச்சேரியில வச்சிருக்காரு. ஓட்டுரிமையிலிருந்து அவருடைய ஐடென்டி கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி எல்லாம் பாண்டிச்சேரியில இருக்கு. ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயமாச்சு சார் இதெல்லாம். அதுதான் சொல்றேன். இது வந்து நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, 2026 எலெக்ஷன்ல நிக்க போறதா சொல்லிட்டீங்க. அப்ப 2 வருஷம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே. இதெல்லாம் இங்க ஒரு அட்ரஸ் போட்டு இங்க ஒரு ப்ரூஃப் ஏற்படுத்தி இங்க வந்து இருந்தாதானே உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு வந்து தாக்கல் பண்ண முடியும். அது பாண்டிச்சேரியில இருக்காமா. டி நகர் கொடுத்துருக்காரு, ஆனா நிப்பாரான்னு சந்தேகம். சரி சார், நிறைவா ஒரு கேள்வி சார். போற எல்லா இடத்துலயும் தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேக்காவுக்கும் தான் போட்டின்றாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒண்ணும் இல்லைங்க. அதாவது வந்து காளி பெருங்காய டப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து டப்பால ஒண்ணுமே கிடையாது. அந்த பழைய அந்த தூக்கி போட்ட டப்பா எடுத்து மோந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு வாசனை இருக்கும், அதுல பெருங்காயம்லாம் இருக்காது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சரக்கு இல்லை, சரக்கு கிடையாது. ஆனா இவங்க கிட்ட ஆதவர்ஜனா ஃபிளைட்ல போகும்போது எடுத்துட்டு போறாரு சரக்கு. ஆனா உண்மையாலுமே இவங்களுக்கு கட்சியில மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு அஜெண்டா ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஒரு மேனிஃபெஸ்ட். அது வந்து இவங்க கிட்ட இல்ல, ப்ரிப்பரேஷனே கிடையாது, எதுவுமே இல்லை. நீங்க உங்களுக்கு திறமை இருந்தா சார், கலைஞர் என்ன கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாலும் பதில் சொல்லுவாரா? பயங்கரமா பதில் சொல்லுவார். நக்கலும் நையாண்டியும் கிண்டலும் கேலியோட பதில் சொல்லுவார். அண்ணா மேடை ஏறி பேசி பார்த்திருக்கீங்களா? நான் நேரடியா பார்க்க முடியாத கூட வீடியோஸ் பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் நேரடியா பார்த்திருக்கேன். ஜெயலலிதா அம்மையார் பேசியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலைஞர் பேசியிருக்காரு, காமராஜர் பேசியிருக்காரு. அவங்க எல்லாம் எப்படின்னா அடிப்படையில் அரசியல் அறிவு புரிதல் இருந்து அரசியலை கத்துக்கிட்டு அரசியலுக்கு வந்தாங்க. அரசியல் அது அடிமட்டம் பேஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு வந்தாங்க. எம்ஜிஆரும் இவரும் ஒண்ணுன்னு சொல்றாரு. எம்ஜிஆர் ஆல்ரெடி காங்கிரஸ்ல இருந்தாரு, டிஎம்கேல இருந்தாரு, அரசியல் இருந்துச்சு அவருக்கு. அதிமுக ஆரம்பிக்கும் போது எம்எல்ஏ சார். அதுதான் அனுபவம் இருந்துச்சு. அனுபவம் இருந்ததுனால எம்ஜிஆர் வந்து மக்களை சந்திச்சாரு, அவரால் தனியா ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சு. நீங்க அரசியல் புரிதலும் இல்லை, அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மேடையில போய் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதே தான் சேம் டெம்ப்ளேட். தீய சக்தி தூய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, தீய சக்தி தீய சக்தி தூய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒரு டெம்ப்ளேட். இப்ப சமீபத்தில் இந்த விசில் சிந்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விசில் புரட்சி ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் போய் சொல்றாரு. நீங்க பாருங்களேன், இவர் எங்கெங்க பேச போறாரு. இன்ஸ்டாகிராம் அரசியலுக்கே கரெக்டா இருக்கும். இதெல்லாம் வந்து அவர் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன தெரியுமா, காலையில ஏப்ரல் 23 எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் போட்டு பக்காவா ரெடி ஆகி நேரம் வாங்க, விசில் சின்னத்துக்கு பக்கத்துல இருக்கிற பட்டனை அமுக்குங்க. இது ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து கேரியரின் உச்சம் உங்களுக்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் தான் சார் பேசுறாரு சார். இப்ப பேச மாட்டேங்கிறாரு. புதுசா ஒண்ணு பண்ணிருக்காரு சார். ஆவேசமா பேசிட்டு அப்படியே கையை அப்படியே குழந்தை மாதிரி வச்சுட்டு சிரிச்சுட்டு தாவேக்காக்கு வாக்கு போட்டுருங்க அப்படின்ற ஒரு அங்க ஒரு ஆக்டிங் மாதிரி ஒண்ணு பண்றாரு. அது பாக்குறீங்க, கவனிச்சிங்களா நீங்க? அதாவது வந்துங்க இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கல்ல, அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது செய்வார். சினிமாவில் வந்து எப்படி பிரபலமான நடிகராக வந்தாருன்னா அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க. அது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறது, டயலாக் சொல்லி கொடுக்குறதுக்கு, டைரக்ட் பண்றதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரு, கோரியோகிராஃபரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் கோரியோகிராஃபரு, சினிமாட்டோகிராஃபரு, எல்லாம் ஒரு டீம், ஒரு 200 பேர் சேர்ந்து இவரை வந்து அந்த படத்தில் நடிக்க வைப்பாங்க. நீங்க வந்து கேரவன்ல இருந்து வந்து மேக்கப் போடுறதுக்கு ஒரு ஆளு, காஸ்டியூம் போட்டு விடுறதுக்கு ஆளு. நிஜமாங்க, நீங்க பேண்ட்டை கழட்டிங்கன்னா அதை மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். நீங்க சட்டையை கழட்டிங்கன்னா சட்டை அப்படி கையை நீட்டிங்கன்னா போதும், அதை அப்படி போட்டு பட்டன்ல இருந்து எல்லாம் போட்டு விட்டு டச்சப் பண்ணி தலை சீவி கொண்டு போய் உங்களை பொம்மை மாதிரி நிறுத்தினா அங்க நீங்க நடிக்க வேண்டியதான். ஆவேசமா பேச வேண்டியதான். என்ன பேசுறாரு, அதாவது பாத்தீங்கன்னா என்ன சாட்டை கையில் வச்சுக்கிட்டாரு. அதாவது நீங்க அரசியல் பண்ண சொன்னா நீங்க வந்து ஊழலும் கொலையுமா பண்ணீங்க எண்டடே அப்படின்னு நடிக்கிறாருல. அந்த படம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வரவிடாம பண்ணிட்டாங்கல்ல. இப்போ ஏப்ரல் 23க்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா நான் கேட்ட வகையில பாத்தீங்கன்னா மே 7 ரிலீஸ் பண்ண போறாங்களாம், ஒரு தகவல் இருக்கு. அப்படி மே 7 படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்தா இவங்களுக்கு சங்கு தான், விசில் புரட்சி இல்ல, சங்கு புரட்சி தான். சங்கு புரட்சிக்கு அப்புறம் அந்த படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதே மாதிரி டைலாக் பேசுவாரு. சாட்டை எடுத்துட்டு ஏன்டா ஊழல் பண்றத கொலை பண்ணி கொலையாடா பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னும் போது அவன் பாத்தீங்கன்னா அப்படின்னு பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நகைச்சுவை பண்ணி பண்ண போறான். இது ஒரு பக்கம். இது மே 7. இப்ப ஏப்ரல் 10 வருது, TN 2026, அதாவது தங்க நட்சத்திரம்
2026 வச்சுட்டான் பெரிய ஆப்பு. அதாவது அப்படியே அச்செல்லாம் விஜயை காப்பி பண்ணி நட்டியை நடிக்க வச்சு புஷி ஆனந்த்லேருந்து எல்லா கேரக்டர்ஸையும் உள்ள கொண்டு வந்து சீமான் மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து ஏன்டா சினிமாக்கார பையில ஆளவாடா பாக்குற அப்படிங்கிற மாதிரி கேவலமான வசனங்களை போட்டு இவர் நடிகையோட வேற சுத்தி திரியிறாருல அந்த காட்சிகள்லாம் ஸ்விம்மிங் பூல் காட்சிகள்லாம் வேற படத்துல வர வச்சு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து கேலி கிண்டல் பண்ணி நகைச்சுவை பண்ணி ஆல்ரெடி அரசியல்ல எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் நக்கல் நயனி பண்ணிட்டு இருக்காங்க. அது பத்தாதுன்னு ஒரு படம் வேற வரப்போகுது. அந்த படம் எப்ப எடுத்தாங்க, எங்க எடுத்தாங்க, எப்படி அந்த படம் இது எடுக்கிறதே இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. திடீர்னு புஷ்குன்னு ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி ஏப்ரல் 10 ஜனநாயகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்சார் சர்டிபிகேட்ல ஆப்பு, ஆனா இந்த படத்துக்கு இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அந்த படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பஞ்சத்துக்கு 10ஆம் தேதி ஏற்கனவே எலெக்ஷன்ல வந்து போற இடத்துல எல்லாம் இவங்க வேட்பாளர்கள் பண்றது கூத்து, இவர் பண்ற கூத்து எல்லாம் பயங்கரமா இருக்கு, ஹிலாரியஸா இருக்கு. அதுக்கு நடுவில் இந்த 10ஆம் தேதி இந்த படம், அதுக்கப்புறம் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சங்கீதா விவாகரத்து போட்ட வழக்கு வந்து கேஸ் வருது, அதுக்கப்புறம் 23 எலெக்ஷன், அப்புறம் 4ஆம் தேதி அந்த அம்மையாரோடைய பர்த்டே, யார் அம்மையார்னு தெரியுதுல்ல, அந்த அம்மையாரோட பர்த்டே அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது. அடுத்து வந்து ஜனநாயகன் படம் வருது. நீங்க ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது வந்து ஒரு கட்சி தலைவர், ஒரு கோமாளி தலைவர் அப்படிங்கிறது தான் உண்மை. அது வரப்போகிற எலெக்ஷனில் அதனுடைய ரிசல்ட்டில் அது பிரதிபலிக்க தான் போகுது. பிரதிபலிக்க போனதுக்கப்புறம் அப்படின்னா ஆல்ரெடி இவர் வந்து இதுக்கு முன்னாடி சினிமாவில் ஹீரோ, அரசியல் இப்போ ஜீரோன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே சினிமாலையும் ஜீரோ. ஓகே, அவ்வளோதான். அவரோட ஆள் மனசுல புகுந்து நீங்க தான் அடுத்த முதல்வர்னு நம்ப வச்சவங்க யாரு சார்? முதல்ல நம்ப வச்சது அவங்க அப்பா எஸ்எஸ்சி. அவர் பண்ண பெரிய நல்ல விஷயம் என்னன்னா அவருடைய மகனுடைய கேரியரை அவரே மன்னவாரி போட்டார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ப வச்சது எஸ்எஸ்சி. கூட இருந்து குளிபறிச்சது அந்த ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிறைய பேர் இருக்காங்க. அந்த அருண் ராஜா, நிர்மல் குமார், இப்படி பல பேர் இருக்காங்க. ஒரு கூடாரமே ரெடியா இருக்கு இவரை வந்து புதைச்சு தள்ளிட்டு போறதுக்கு. நீங்க வந்து இந்த அரசியல்ல நான் வந்து ஜெயிச்சு பெரிய தலைவனா வந்துருவேன் நான் அப்படிங்க, அது ஒரு அகங்காரங்க எல்லாத்துலயுமே. என்னுடைய கேரியரின் உச்சம் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுறாரு. என்ன உச்சம்? உங்களை யார் வர சொன்னா? உங்களோட கேரியர் உச்சத்தை விட்டுட்டு யாராவது மக்களே வாங்க விஜய் சார், வாங்க தளபதின்னு கூப்பிட்டாங்களா? யாராவது கூப்பிட்டாங்க? நான் கூப்பிட்டேங்களா, நீங்க கூப்பிட்டீங்களா? நீங்களா வந்துட்டு கேரியரின் உச்சம் அப்படின்னா உங்களுக்கு ஆசை, முகத்துல வந்து சாயம் பூசி மக்களை ஏமாத்துற மாதிரி நீங்க வந்து மனசுல, அதாவது வந்து இந்த கவர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கவர்ச்சியை வச்சு நீங்க வந்து மக்களை வந்து ஏமாத்தி அந்த நடிகன்ற ஒரு ஒரு ஒளி இருக்கு பார்த்தீங்களா மக்கள்கிட்ட, மாயை, அதை வந்து நீங்க வந்து உங்களுக்கு மூலதனமா வந்து பயன்படுத்தி நீங்க வந்து தேர்தலில் நின்று நீங்க முதலமைச்சர் ஆகணும். எப்படி? இவர் வந்து அரசியலே இவருக்கு தெரியல, ஒரு வேட்புமனு தாக்கல் தெரியல, ஒரு வேட்பாளர் பேர் சரியா சொல்ல தெரியல, இவர் வந்து முதலமைச்சர் ஆகணுமா, இவர் வந்து நாட்டை ஆளணுமா, மக்களை வந்து ஆளணுமா? அப்ப எவ்வளவு மக்களை ஏளனமா நினைக்கிறார். அப்படி ஏளனமா நினைச்சு அரசியலுக்கு வந்த இவருக்கு, அரசியல் அனுபவம் பாடமே தெரியாத இவருக்கு மக்கள் புகட்ட போகும் பாடம் மிகப்பெரிய பாடமா இருக்கும். அதுக்கு நடுவுல நமக்கெல்லாம் ஜாலி என்டர்டைன்மெண்ட் டேஸ், இந்த டேஸ் எல்லாம் இன்னும் 2 மாசத்துக்கு. ஓகே சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.